சபையார் யாவரும் எழுந்திருப்போம். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் டேவிட் பாண்டி, அருமையான சகோதரர் ஐசக் இவர்கள் இணைந்து இந்த பாடல் பகுதியை நடத்துவார்கள். உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தியுள்ளோ விவாகம் தூய்மையா மூவர் பிரசன்னமாவார் மும்மூரை வாழ்த்துண்டா தப்பிடாவே. இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்ந்த கண்ணியின் மைந்தனே, இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே. மெய்மணவாளனான தெய்வ குமாரத்தே சபையமனையாளை ஜோடிக்கும் ஆவியே, நீரும் இந்நேரம் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்கட்டாத அன்பின் ஊற்றே இவரில் நேசம் நல் நம்பிக்கையும் நோவு சாவிலும் பேரில் சாரும் ஊக்க விசுவாசம் குன்றாத தீரமும் தேங்க்யூ பாஸ்டர். யாவரும் உட்காரும்படி அன்பாய் கேட்கிறேன். மணமக்களும் உட்காருங்கள். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் குணசீலன் அவர்கள் முன்னே வந்து மார்த்தாண்டம் கிருபாசனம் தேவ திருச்சபையின் தலைமை போதகராக இருக்கிற ரெவரன் குணசீலன் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 to 24 முடிய வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமென். துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே பாடுவோமா? துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து
பாட்டு பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா சாத்திடுவோம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, ஆதி பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, ஆதி பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சென்று பாடுவோமா? ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சேர்ந்து பாடுவோமா? ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரம்புவாய், ஹல்லேலூயா, உனக்குள்ளும் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. பாடுவோமா? சர்வ சிருஷ்டியை காப்பவர், எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. ஆமென். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே ரெவரண்ட் டி. மோகன் அவர்களுடைய இளைய குமாரன் பாஸ்டர் பென் அவர்கள் இப்பொழுது மணமக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இயேசுவே, பரலோகத்தின் பிதாவே, எங்கள் மத்தியில் நீர் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இரு குடும்பங்களையும் உடைய அனாதி தீர்மானத்தின் நிமித்தமாக நீரே இன்றைக்கு இவர்களை இணைக்கும்படியாக இந்த இடத்துல வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய அளவில்லாத பிரசனத்தினால் நிரப்புவீராக. இரு குடும்பங்களையும் ஆண்டவரே உடைய சித்தத்தின் மையத்தில் வைத்து நீர் நடத்துவீராகப்பா. இன்றைக்கு உள்ள இந்த திருமணத்தின் எல்லா காரியங்களையும் நீரே நேர்த்தியாக நடத்துவீராகப்பா. எங்களுடைய ஆராதனையும் நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவள் இருவரும் ஆண்டவரை இணையும் போது நீரே பரிசுத்தாவியானவரே இறங்கி வந்து இந்த ரெண்டு குடும்பங்களையும் நீர் இணைப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். யாவரும் உட்காரும்படி அன்பாய் கேட்கிறோம். மணமக்களும் உட்காருங்கள். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கையில் இணைய போகிற அருமையான பிள்ளைகள் வினித், டிடிக்ஷா, உங்கள் இருவருக்கும் வேதத்திலிருந்து நல்ல ஆலோசனைகளை நம் மத்தியில் கொடுக்கும்படி இந்த பொதுவாழ்வு ஏஜி சபையின் தலைமை போதகர், அகில உலக ஏஜி சபைகளின் தலைவராக இருந்தவர்கள் இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருப்பது பெரிய சலாக்கியம். உங்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் தேவையான நல்ல வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வினித், டிக்ஸா இவருடைய திருமண ஆராதனையில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மணமகளுடைய தாத்தா துர்ராஜையா நீண்ட ஆண்டுகளாக சபைக்கு வந்து மிகவும் பிரயோஜனமாக ஒரு நல்ல தகப்பனாக இருந்து அநேகருக்கு புத்தி சொல்லி நல்ல ஊழியங்களையும் ஜெப ஊழியங்களையும் செய்கிற அருமையான ஐயா. அந்த குடும்பத்துக்காக நான் கர்த்தரை நன்றி சொல்லி துதிக்கிறேன். மணமகனுடைய குடும்பத்தையும் அவர்களை சார்ந்து வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். மேடையில் இருக்கிற மற்ற ஊழியர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலே எலும்பும் என் மாம்சத்திலே மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இந்த நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். திருமணம் என்பது it is not a man's idea, it is God's idea. தேவன்
இந்த திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவருடைய மனதிலே தோன்றினபடியினால் இந்த திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ரெண்டாவது, திருமணம் என்பது இட் இஸ் குட். ஆண்டவர் அதை நல்லது என்று கண்டார். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணை இருக்க வேண்டும், அது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். ஆண்டவர் எதையெல்லாம் படைத்தாரோ அதையெல்லாம் நல்லது என்றே அவர் கண்டார். மனிதனை படைக்கும் போதும் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த போது அது மிகவும் நல்லதாயிருந்தது என்று ஆண்டவர் கண்டார். ஆகினால் திருமணம் என்பது மிகவும் ஒரு நல்ல காரியம். அது தேவனால் உண்டாக்கப்பட்ட காரியம். ஆண்டவர் அதை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் படைத்திருக்கிறார். முதலாவது, இந்த திருமணம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மனுஷன் தனிமையாய் இருப்பதை விட 2 பேராய் இருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தில் நல்ல பலன் உண்டாகும். ஒருவர் விழுந்தால் அடுத்தவன் தூக்கி விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். உற்சாகப்படுத்துவதை பற்றி சொல்லியிருக்கிறது. 2 பேரோடு கூட 3 பேர் சேர்ந்திருந்தால் அந்த முப்பரி நூல் அறாது என்ற வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். என்ஹான்சிங் ஈச் அதர், நீங்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவதற்காக திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். அதுதான் ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். உற்சாகப்படுத்துவது ரொம்ப முக்கியம். அடிக்கடி மனிதர்கள் சோர்ந்து போவார்கள். சத்துருவனுடைய ஒரு பயங்கரமான சோதனையில் ஒன்று சோர்ந்து போவது. திடீரென்று கணவன் மனைவி வாழும்போது சோர்ந்து போவார்கள். ஒய்ஃபை எடுத்துக்கொண்டால் அவளுக்கு இமோஷனல் பீப்புள், அவங்க ரொம்ப இமோஷனலாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அழுக சீக்கிரம் வந்துடும். எதுக்கு அழுறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கே சொல்ல தெரியாது, ஆனால் அவங்க அழுவாங்க. இப்போ அவனுக்கு புரியாது, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் நீ புரிஞ்சுக்கிடுவ. அப்போ அவங்க அழும்போது அப்படியே விட்டு போயிடக்கூடாது. அவங்களுடைய பாடி நிலம் அப்படி தான் இருக்கும். அதை புருஷன் புரிஞ்சுக்கிடணும். அவங்க அழுவாங்க, சில நேரம் மௌனசாமி ஆயிடுவாங்க, பேச மாட்டாங்க. அதனால் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கும்போது அதை பேச வைக்கிறது தான் புருஷனுடைய திறமை. அவன் தான் உண்மையான புருஷன் சொல்லுவது. பேசாமல் இருக்கிற அந்த மனைவியை பேசாமலே வச்சிடக்கூடாது. அவளை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதே போல் அவர் மீச தாடியெல்லாம் வச்சுருந்தாலும் அவர் சோர்ந்து போய் தான் வருவார். வேலையிலேருந்து வரும்போதோ எங்கேருந்து வரும்போதோ கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும். ஆட்களை பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் ஆண்கள் எளிதிலே சோர்ந்து விடுவார்கள். அதனால் நீ அவர் வரும்போது அவரை உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கணும். அவரை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியம் என்ன என்பது உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். அதை கண்டுபிடித்து அதை அவரை உற்சாகப்படுத்தி அதை செய்யணும். 2 பேருமே ஊழியத்தில், ஜெபத்தில் ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும். வேதம் வாசிப்பில் ஆண்டவருக்குள்ள நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க உற்சாகப்படுத்தணும். நீங்கள் 2 பேரும் எவ்வளவு உங்களை உற்சாகப்படுத்தி ஜெபம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஐக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் எவ்வளவு தூரம் 2 பேரும் ஆண்டவரை நோக்கி போகிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் 2 பேரும் இணைய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள், சரீர பிரகாரமாக உற்சாகப்படுத்துங்கள். ஆண்கள் சுகவீனம் அடைந்து விட்டார்களே ஆனால் அவர்கள் ரொம்ப ஆக்ட் பண்ணுவார்கள். அவங்க ரொம்ப இப்படி சாக போகிற மாதிரி அவங்க அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, தண்ணியை கொண்டு வா,
பெட்ஷீட்டை கொண்டு வா அப்படிலாம் கேட்பாங்க. அதனால் நீ அதை உடனே செய்யணும். பெண்கள் சுகவீனம் ஆயிட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் வேலை செய்து ஒன்றும் முடியலைன்னா தான் அவங்க போய் படுக்க போவாங்க, இல்லாட்டா இதாக இருப்பாங்க. தலைவலின்னு சொன்னால் உனக்கு கொஞ்சமாவது அதை பற்றிய சிந்தை உண்டாகி எங்கே தலைவலிக்குன்னு கேட்கணும். சரியா? அந்த தலையில் எந்த இடத்துல தலைவலி இருக்கோ அந்த இடத்த தடை விடணும். ஒன்றும் பயந்துடக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா 2 பேரும் ஒன்று ஆகினால அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த உதவியை செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தி. அப்போ தான் மனைவி நினைப்பா, சரி இவர்கிட்ட கொஞ்சமாவது அன்பு இருக்குதுன்னு. இல்லாட்டா அவளுக்கு இவர் அன்பாக இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால் உன்னுடைய லைஃப்பில் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும். சரியா? 2 பேரும் அதை செய்யணும். 2வது, யூ ஆர் தி ரிஃப்ளெக்டர்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, காட்ஸ் சர்ச். ஆண்டவருடைய சபையை பிரதிபலிக்கத்தான் ஆண்டவர் உங்களை 2 பேரையும் இணைக்கிறார். எபேசர் 5 சொல்லியிருக்கிறபடி இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். இது கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையும் பற்றியது என்று சொல்லி புருஷன் மனைவிக்கு இருக்கிற உறவையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டியவற்றையும் அழகாக எடுத்துரைத்து கடைசியில் முடிவிலே நீங்கள் அன்பாயிருங்கள், மனைவியிடத்தில் அன்பாயிருங்கள், மனைவியே நீ புருஷனிடத்தில் பயபக்தியாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்துவை மக்கள் அறியணும், கிறிஸ்து அவருடைய சபையை பற்றி மக்கள் அறியணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் 2 பேருடைய வாழ்க்கையும் எப்படி பிரதிபலிக்கிறது, எப்படி நீங்கள் அதை வெளியே காண்பிக்கிறீர்கள். புருஷனை பற்றி பைபிளில் அந்த இடத்துல சொல்லும்போது அந்த புருஷனானவன் கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தாரோ அப்படியே புருஷன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தார்? ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அப்போ புருஷன் என்ன செய்யணும்? மனைவிக்கு ஜீவனை கொடுக்கும். ஜீவனை எடுத்துடக்கூடாது. நிறைய புருஷன்மார் ஜீவனை எடுத்துடுறான். ஜீவனை கொடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த ஆண்டவருடைய அன்பு அதெல்லாம் சும்மா வந்துடாது. அதை ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த அன்பை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு போராடணும். அன்பு இல்லாமல் போயிடும். அந்த காரியங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே வரணும். முழு வேதாகமே அன்பு தான். அன்பு, அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற அன்பு, சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, விசுவாசத்தினால் உண்டாகிற அந்த தெய்வீக அன்பு, அதுதான் முழு வேதாகமும், முழு கற்பனையும். அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அந்த அன்பு ஆண்டவர் கொடுத்தால் ஒழிய நமக்கு நம்மிடத்தில் அந்த மனித அன்பு அது தற்காலிகமானது. அது எது கிடைக்கும் என்று தான் மனிதனுடைய அன்பு இருக்கும். ஆனால் தெய்வீக அன்பு மாத்திரம்தான் எதை கொடுப்போம் என்ற அன்பிலே சார்ந்திருக்கிறது. ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது, கீழ்ப்படிதல். மனைவிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலேயும் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ நீங்கள் 2 பேர் வாழுகிற வாழ்க்கை எப்படி கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அந்த சபையை கரை திரை அற்ற பரிசுத்த சபையாக தனக்கு முன் நிறுத்துவதற்கு பிரயாசப்பட்டாரோ அப்படி தான் பிரயாசப்படணும், கீழ்ப்படியணும், ஒருத்தர் பரிசுத்தமாக்கணும். இப்போ அவங்க 2 பேரையும் பார்த்தா தேவதூதர்கள் மாதிரி இருக்குது. உங்களை பார்த்தா அமைதியாக தெரியுது. ஆனால் நீங்கள் 2 பேரும் இன்னும் 1 மாதத்தில் உங்களை பற்றி தெரியும். உங்களுக்கு இது வரைக்கும் அறியாத அளவுக்கு பிரதர் வினித், நீர் பார்த்தா சாந்தமுள்ளவராக தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் பாரும், நமக்கு எவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ எரிச்சல் வரும்,
எவ்வளோ கையெல்லாம் ஓங்குவீர், எல்லாமே இனிமேல் தான் தெரியும். அது தெரியும் போது பயந்துட வேண்டாம். அவர்கிட்ட கையை ஓங்கினதுக்கு இது தப்பு இப்போ பண்ணிட்டீர்னா, கோபமாக பேசினா என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். மனைவிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தப்பு ஒன்றும் கிடையாது. மன்னிப்பு கேட்கணும். யாராக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதை தெரியாமல் கோபத்தில் அடிச்சிட்டா மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு இதெல்லாம் இனிமே தான் தெரியும். சரியா? அதே போல் நீ அப்படி தான். உன்னுடைய லைஃப்பில் எல்லா கோபமும் வரும். எங்கேருந்து வார்த்தை வரும்னு தெரியாது. அதெல்லாம் உள்ளே தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சரி, இது உள்ளே இருக்கும். ஏன்னா மாம்சம் அது சாகு வரைக்கும் அழியாது. அதனால் உன்னுடைய லைஃப்பில் இதெல்லாம் வெளியே வரும்போது தான் முக்கியம். அதுக்கு தான் ஆண்டவர் திருமணமே பண்ணி வைக்க. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடணும். அப்போ வெளியே வந்துட்டுனா உனக்குள்ளே எவ்வளோ கோபம், எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு தவறான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஒருத்தர் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் வர 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 உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறணும். ரெண்டு பேரையும் ஆண்டவர் படைக்கும்போது அவருடைய சாயலின்படி படைத்தார். இந்த சாயலை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய சாயல் நமக்குள் வருவதற்கு அதிக ஊக்கத்தோடு ஒருவருக்கொருவர் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆண்டவருடைய வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். ஆண்டவருடைய சபையை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த திருமணத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, நீங்கள் லைஃப் கிவர்ஸ், ஜீவனை வெளிப்படுத்துகிறவர்கள். உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும்போது நீங்கள் எதை பிறப்பித்திருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு புது ஜீவன் இந்த உலகத்துக்குள்ளே உருவாகிறதுக்கு ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். சாதாரணமானவர்கள் அல்ல நாம். ஆண்டவருக்கென்று தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பிறப்பிக்க ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சந்ததியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தேவ பக்தி இருக்குதான்னு தெரிய மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளெல்லாம் பாருங்கள், இந்த காலத்தில் அப்பா அம்மா சொல்கிறதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சாப்பிட வாங்கன்னு சொன்னால் வராது, தூங்க போன்னு சொன்னால் தூங்க போகாது, படின்னு சொன்னால் என்ன செய்யாது, படிக்காது. சர்ச்சில் வந்து ஒழுங்காக உட்கார்ந்துருன்னா உட்காராது. கீழ்ப்படியாத ஒரு சந்ததி. பயமே இல்லை, அப்பா அம்மாவுக்கு பயம் இல்லை. காரணம் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே கராத்தே படித்து கொடுக்குறாங்க. அது பிள்ளைகள் எங்கே பயப்பட போகுது? ஸ்கூலில் எல்லாமே அது படித்து கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைகள், இந்த காலத்து பிள்ளைகளை பார்த்தா, இப்போ நாங்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சாப்பிடவான்னு சொன்னால் போயிடணுங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது கூப்பிட்டுருவாங்க. கரெக்டாக 6 மணி ஆனோடனே வீட்டுக்கு வந்துடணும். இல்லாட்டா மொத்தமாக எங்கள் அப்பா டெய்லி அடிக்க மாட்டாங்க, மாதத்தில் ஒரு நேரம் அடிப்பாங்க. அது எதை வச்சு அடிப்பாங்கன்னா, புளிய மரத்துலேருந்து விளாறு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு அடி அடித்தா போதும், காலில் அப்படியே ஒரு சுற்றி அந்த தடம் இருக்கும். அதனால் அப்பா அம்மா சொல்ல தட்ட முடியாது, கரெக்டாக இருக்கணும். காலையில் 5 மணிக்கு எழும்பணுன்னா எழும்பிடணும். இல்லாட்டா எங்கள் அப்பா ஒரு டவல் ஒன்று சுற்றிட்டு வருவார். அவர் அங்கே வரும்போது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எழும்பிடுவோம். 9:30 மணிக்கு படுக்க போயிடணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தது எங்களுக்கு இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைகளை பார்த்தா எல்லாம் இந்த கார்ட்டூனை பார்த்து, அதில் கார்ட்டூன் அந்த குரங்கு எப்படி குதிக்குதோ அது மாதிரி தான் பிள்ளைகளை வளர்த்து வச்சுருக்கதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே நல்லா ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும். பெரம்பு ஒன்று வாங்கி வச்சுக்கிடணும். ஏன்னா பிள்ளைகளுடைய முதுகில் மதியினை ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பெரம்பு தான் அதை எடுக்கும். பாஸ்டர்கிட்ட போய் அந்த பிள்ளைய குறை சொல்லி
தலையில் கை வச்சு ஜெபம்னு சொன்னால் அது போகாது. அதுக்கு தேவை சரியாக வேத வசனத்தை படித்து கொடுத்து தண்டனையின் பிரம்பு அவர்களை சரிப்படுத்தும். ஆகினாலும் லைஃப்பில் இந்த பிள்ளைகளை வளர்க்குறது, ஆண்டவருடைய மகிமைக்கென்று இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருவது, பிற்காலத்தில் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜீவனை பிறப்பிக்கிறவர்கள். கத்திரிக்காய் அல்ல, கொய்யா மரத்திலிருந்து வர்ற கொய்யா பழம் அல்ல நம்ம பிறப்பிக்கிறது. நம்ம பிறப்பிக்கிறது கிறிஸ்துவின் சாயலுடைய ஜீவன். இந்த உலகத்தில் பிறப்பிக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்கள் இருவரும் அந்த கிறிஸ்துவின் ஜீவனை பிரதிபலிப்பதோடு கிறிஸ்துவின் ஜீவனுடைய பிள்ளைகளை, தேவபக்தி உள்ள பிள்ளைகளை உங்கள் சந்ததி கண்டு கர்த்தரை துதிக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தியருளும். நீர் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நினைவில் இருந்த இந்த திருமணத்தை நீர் இன்றைக்கு ஏற்படுத்தி வைக்கிறீர். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இருவரும் ஒருமனப்பட்டவர்களாக சந்தோஷமுடைய சமாதானமுடைய ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து உம்மை பிரதிபலிக்க கிருபை கொடும். உம்மிடத்தில் உள்ள ஜீவனை நீர் இந்த உலகத்தில் ஒரு சந்ததியை பிறப்பிக்க அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் இந்த நல்ல காரியங்களெல்லாம் அருளி செய்து இவர்கள் போகிற சபையில் உத்தமமும் உண்மையுமாய் இருந்து உமக்கு சாட்சிகளாக வாழ, ஊழியங்களை செய்ய, ஒருவரை உற்சாகப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுதும் மணமக்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்து செய்தி நம் மத்தியில் இந்த ஏஜி சபையின் கமிட்டியில் மூத்த தலைவராய், இந்த பட்டணத்தின் ஆவிக்குரிய தகப்பனாய், பள்ளிக்கரணை ஹோப் ஏஜி சபையினுடைய தலைமை போதகராய் இருக்கிற ரெவரன் கிறிஸ்தாஸ் பாஸ்டர் இப்பொழுது நம் மத்தியில் வருவார்கள். கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்போமா? ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மணமக்களாகிய உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உங்களுடைய வீட்டை கன்மலையின் மேல் கட்டுங்கள். ஒருவன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கின்ற பொழுது அவன் தன்னுடைய வீட்டை எங்கே கட்டுகிறான்? கன்மலையின் மேல் கட்டுகிறான். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி நீங்கள் ஜீவியுங்கள். பெரு வெள்ளம் வந்தாலும் எது வந்து மோதினாலும் நீங்கள் அசைவதில்லை, ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இரண்டாவதாக, கனி உள்ள ஜீவியம் செய்யுங்கள். கனி உள்ள ஜீவியம் செய்யுங்கள். அன்பு தணிந்து போகக்கூடாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மூன்றாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சமுதாயம் ஆண்டவரை அறிந்து கொள்கிற அளவிற்கு முன்மாதிரியாய் ஜீவியுங்கள். அப்படி நீங்கள் ஜீவிக்கின்ற பொழுது நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களுடைய சந்ததி பலத்திருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவ மரத்து கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சகலவிதமான நன்மைகளையும் பெற்று நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய அன்பான பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீர் இணைத்து, இவர்களை ஆசீர்வதித்து, வற்றாத நீரூற்றை போல, இலை உதிராத விருட்சத்தை போல தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய், சகலவித நன்மைகளையும் பெற்று வளரும்படியாய், விருத்தி அடையும்படியாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் மிக முக்கியமான ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கையில் இணையப் போகிற வினீத் டெடிக்ஷா, உங்கள் இருவருக்கும் மிக முக்கியமான ஒரு நேரம். பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்யப்போகும் பொருத்தனைகளை கேட்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானாவூரில் நடந்த திருமணத்திற்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து
மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்க வேண்டும். கணவன் மனைவி வாழ்விலும் தாழ்விலும் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடைய திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இப்பொழுது நம் மத்தியிலே திருமண வாழ்க்கையில் இணைக்கும்படி வந்திருக்கிற அருமையான வினீத் டிடிக்ஷா, இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணங்களை மனதில் கொண்டால் அதை இப்பொழுதே எழுத்தின் மூலம் தெரியப்படுத்தவும். சபையார் நீங்கள் அமைதியாக இருக்கிறதினால் தடையேதும் இல்லை என்று சொல்லி இப்பொழுது இந்த திருமணத்தை நாங்கள் நடத்தப் போகிறோம். மணமக்கள் இருவர் மாத்திரம் எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மணமக்கள் உங்கள் இருவரையும் பார்த்து கேட்கிறேன். அருமையான டிடிக்ஷா, வினீத் டிடிக்ஷாவை திருமணம் செய்ய தடை எதுவும் கிடையாதுல்ல? இல்லை. இல்லை. ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. இல்லை. இல்லை. டிடிக்ஷா வினீத்தை திருமணம் செய்ய தடை எதுவும் கிடையாதுல்ல? இல்லை. இல்லை. வினீத் ஆகிய நீ தேவனுடைய பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே உண்மையான கணவனாய் இருப்பாயா? உண்மையான கணவனாய் இருப்பேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. டிடிக்ஷா ஆகிய நீ தேவனுடைய பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே உண்மையான மனைவியாய் இருப்பாயா? ஆம். ஆம். இப்பொழுதும் மணமகளுடைய பெற்றோர் மேலே வரும்படி அன்பாய்க்கு. இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க வினீத் ஆகிய நான் டிடிக்ஷா ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உயிரோடு இருக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உனது வலது கரத்தை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க டிடிக்ஷா ஆகிய நான் டிடிக்ஷா ஆகிய நான் வினீத்
ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உயிரோடு இருக்கும் அளவும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் பணிவிடை செய்யவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். Praise the Lord. மகிமையான பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மன மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதுல தேவன் மகிமையோடு எங்கள் நடுவில் இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை குடும்ப வாழ்வில் இணைத்ததற்காக கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மகிமையுள்ள தேவன், உம்முடைய பிள்ளைகளை இணைத்த தெய்வம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்ட தெய்வம் அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி அன்பான வினீத்தை கண்ட தெய்வம். ஆண்டவரே, அன்பான யாகேல் தெரேசாயை ஆண்டவரே மனைவியாக ஏற்படுத்தி இந்த நாளிலே அவர்களை குடும்ப வாழ்வில் இணைத்த அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இதுவரையிலும் 2 பேரும் 2 குடும்பத்திலே வாழ்ந்தார்கள் அப்பா. 2 பேருக்கு 2 பெற்றோர்கள் ஆண்டவரே இவர்களை வளர்த்தினார்கள். இந்த நாளிலே இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இன்று முதல் ஆண்டவரே வாழ்வில் ஒன்றாக இணைந்து வாழத்தகலான கிருபைகளை பரலோகத்தின் தேவன் வாழ்விலே தந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால, கற்பத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்கள் தேசத்திலே பனி போல தேவனுடைய மகிமை இவர்கள் மேல் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் லீலி புஷ்பத்தை போல தேசத்திலே வாசனை உள்ளவர்களாய், குடும்பத்துக்கு வாசனை உள்ளவர்களாய், சபைக்கு வாசனை உள்ளவர்களாய், இந்த உலகத்துக்கு வாசனை உள்ளவர்களாய் வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் 2 பேரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் 2 பேரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் 2 பேரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மங்களகரமான மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். டிட்டிக்ஷாவுக்காக உமக்கு நன்றி, வினித்துக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு பரலோகமே இறங்கி வந்து இந்த 2 பிள்ளைகளையும் இல்லற வாழ்க்கை என்கிற பந்தத்தில் இணைத்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு இவர்கள் ஆரம்பிக்கிற இந்த இல்லற வாழ்க்கை ஆண்டவருடைய வருகை வரைக்கும் சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நாங்கள் ஊழியர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இணைந்து நிறைஞ்ச மனசில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை இவர்கள் மீதும் இவர்கள் சந்ததி மீதும் இருப்பதாக. ஆதியாகமம் 49:25 சொன்னது போல உங்கள் முற்பிதாக்களின் தேவன் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு துணையாகவும் பக்க பலமாகவும் இருப்பார். மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த மங்கள வார்த்தையை இந்த பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து இவைகள் நிறைவேறட்டும். அன்பிலும் அரவணைப்பிலும் மன்னிப்பதிலும் விட்டு கொடுத்தலிலும் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வார்களாக. பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும், சபைக்கு பிரயோஜனமாகவும் இருப்பார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சபையார் யாவரும் உட்காருவோம். கரங்களை தட்டுவோம். சபையார், உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறதாவது,
அருமையான வினித்தும் டெடிக்ஷாவும் தங்கள் கரங்களை பிடித்து தங்கள் வாக்குறுதிகளை கொடுத்தபடியினாலே இவர்கள் இந்திய தேசத்தின் சட்டத்தின்படி அவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் இணைத்த இவர்களை எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இவர்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரசன்னமாக்கி இவர்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் உம்மால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையினாலும் இவர்கள் இணைக்கப்பட போகிறார்கள். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் இவருடைய கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய், ஜீவனை கொடுக்கிறதாய், மேன்மையானதாய் இருந்து இவர்களை நடத்தும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து இவர்களுக்கு அளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மணமகள் மணமகனுக்கு கொடுப்பார்கள். சபையார் கரங்களை தட்டுவோம். சத்திய நித்திய தத்துவ மெத்தமகத்துவ அத்தனு கத்தனம் ஆபிரகாம் தேவன். உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்தமகத்துவ அத்தனு கத்தனம் ஆபிரகாம் தேவன். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதன். மங்கள மணமகன் வினித்துக்கும் மங்கள மணமகள் டிடிக்ஷாவுக்கும். மங்கள மணமகன் வினித்துக்கும் மங்கள மணமகள் டிடிஷாவுக்கும். மானுவேலக்கும் மகானுபாவர்க்கும். பக்தியுடன் புத்தி முத்தி அளித்திடும் நித்தியனே உனை துத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும். பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உனை துத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க நம் மத்தியில் ரெவரண்ட் பீட்டர்
பிரசிடெண்ட்டாக இருக்கிறார்கள். UACA டயோசிஷனுடைய பிரசிடெண்ட். முன்னே வந்து ஜெபிக்கும்படி அன்பாய்க்கு. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆவியானவரே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம். இந்த நாளிலும் திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்டுள்ள அருமையான பிள்ளைகளுக்காய் நம்முடைய சமூகத்தினராய் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்குக்கு ஏற்ற நல்ல ரிபேக்காலை கொடுத்த தேவன் ஆண்டவரே, டேவிட் வினத்துக்கு ஏற்ற ஆண்டவரே யாகேல் டெடிக்ஷாவை கொடுத்திருக்கிறீர். அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த திருமண வாழ்க்கையிலே அளவில்லாத ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படி நீர் அற்புதங்களை செய்வீராக. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்ற வார்த்தையின்படி, தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி அளவில்லாத ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இன்னும் உயர்த்தி நீர் மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்தின் காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கத்தக்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். ஆண்டவர், இந்த நாளிலே நம்முடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமானது பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் கூட இருப்பதாக. இரு வீட்டாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் கூடி வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். நம்முடைய ஊழியக்காரர்கள் சொன்ன வேத சத்தியத்தின் வார்த்தைகள் அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கடந்து செல்லும்படி நம்முடைய கரத்துக்குள்ளே முடிக்கொள்ளும். அற்புதங்களை செய்யும். நம்முடைய வல்லமைகளை கரத்துக்குள்ளே முடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவான் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும், விசேஷமாக இன்று திருமணத்தில் இணைக்கப்பட்ட தம்பதிகளோடும் உடைய வருகை மட்டும் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுதும் இவர்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இதே இடத்தில் தான் நடைபெறப் போகிறது. இப்பொழுது பாஸ்டர்ஸோடு கூட சேர்ந்து அவர்கள் மணமக்கள் ஒரு ஃபோட்டோ எடுப்பார்கள். அது வரைக்கும் நீங்கள் உட்காரும்படி கேட்கிறேன். அதன் பிறகு இசை வாசிக்கப்படும். சபையார் நீங்கள் எழுந்து நிற்கும்படி அப்பொழுது எழுந்து நில்லுங்கள். மணமக்கள் இசை வாசிக்கும் பொழுது கடந்து செல்வார்கள். இப்பொழுது மணமக்கள் தயவாய் மேலே வரும்படி கேட்கிறேன்.